தமிழகத்துல வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா அவர் பேசியிருக்காரு. திமுக பாஜகவை அடிமையாக்குறாங்க கொடுக்குற கட்சி எல்லாம் சொல்லிக்கிட்டு திமுக தான் அவங்களை அடிமையா வச்சிருந்தது பார்த்தோம். குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் வந்து அனாதியாக தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். காங்கிரஸே அனாதையா வருது தாவேகா. இப்போ காங்கிரஸே வெளியே வந்துச்சுன்னா திமுக அந்த பாஜக எதிர்ப்பு சிறுபான்மை ஆதரவு எல்லாமே கைவிட்டு போயிடும். செல்வ பெருந்தகை இவங்க அவருடைய ஆதரவாளர் அவரே நேற்று வெறுத்து போய் பேச ஆரம்பிச்சோம்னா நேற்று நைட்டு 11 மணிக்கு மேலே ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. காங்கிரஸ் நஷ்டம் இல்லை, காங்கிரஸ் ஒன்றும் ஆட்சி பிடிக்க போகுது. முக்கியமான பங்கு மதவாதமா ஜாதியவாதமா என்று பார்க்கும்பொழுது மதவாதமே முன்னால் நிற்கிற அடிப்படையில் மதவாதத்தை முதலில் வீழ்த்துவோம் என்கிற அடிப்படையில் அப்படின்னு விட்ட போறாரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஐயா பாமகன்னு ஒரு புதிய கட்சி தூங்க இருப்பதா வந்து பேசப்படுறது. ஐயா ராமதாஸ்னு ஆரம்பிக்கிறதுக்கு அவர் எவ்வளவு நாள் சண்டை போட்டாரு. பழனியாண்டி எம்எல்ஏ இந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட பத்திரிகையாளர் மேலே வழக்கு போட்டாங்க. அது மாதிரி விஜயநந்தி அந்த தொண்டர்கள் சர்வே எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் எடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியும். தேமுதிக அந்த அம்மா விருப்பமனு பெறுவதற்கு வந்து ஆலையில வெறிச்சோடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. தேர்தலில் பல காமெடி பீஸுங்க இருக்காங்க. அண்ணாமலை என்ன பிரச்சனைன்றதுன்னா அண்ணாமலை வந்து இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணிக்கு எதிராகவே கட்சி கொடுக்குற வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னா அது கட்சிக்குள்ளே தான் சொல்கிறேன். மைக் போட்டு கூட்டம் போட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் இது வரைக்கும் வந்து ஒரு குழப்பமாதியாக தான் திகழ்றாரு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்தை வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். திமுக பலவாய்ந்த கூட்டணி கட்சி என்று அவர்கள் வந்து பேசினாலுமே இன்றைக்கு எல்லாமே வந்து உற்று நோக்கக்கூடிய அந்த விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் திமுகவுடைய அந்த போர் என்னென்னா, ஒரு தரப்பு என்ன கேட்குறாங்கன்னா, ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பலத்த குரல். ஒரு கட்டத்தில் வந்து செல்வ பெருந்தகையே வந்து பேசக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. நேற்றைய தினம் கூட வந்து இது சம்மந்தமாக டெல்லியில் பல கூட்டங்கள். இது தொடர்ச்சியான இன்றைக்கு முதலமைச்சர் வந்து தமிழகத்தில் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வந்து இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக அவர் பேசியிருக்காரு. ஸோ இது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இது கூட்டணியில் வந்து இடையில பாஜகவுடைய குஷ்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ் வந்து அனாதியாக தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும், நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணி தான் வெற்றி பெறோம் அப்படின்னு சொல்லிட்டு பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசியிருக்காங்க. காங்கிரஸே அனாதையாக இருக்குது தான் தாவேகா இருக்க வந்தால் வாரி அணைச்சிக்கிறதுக்கு இருக்காங்க. 60 சீட்டு கட்டணம் கொடுப்பாங்க. அதுதான் வளரிட்டு இருக்கிறது. என்ன பிரச்சனைனா, திமுக இங்கே பாஜகவை அடிமையாக்குறாங்க கொடுக்குற கட்சியெல்லாம் சொல்லிக்கிட்டு திமுக தான் அவங்கள அடிமையாக வச்சுருந்ததை பார்த்தோம். 2019 தேர்தலுக்கு பிறகு 2021 தேர்தலில் 10 சீட்டு ஜெயிக்கிறவங்க, 15 சீட்டில் நிற்கிறவங்க, 60 சீட்டில் நிற்கிறவங்களெல்லாம் மொத்தமாக குறைச்சி 6 சீட்டு, காங்கிரஸ் 25 சீட்டுன்னு பண்ணாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, மன வருத்தத்தோடு தான் கூட்டணியில் தொடர்ந்தாங்க. சரி, ஜெயிச்சா பெரிதாக நடக்கும்னு பார்த்தா இந்த ஆட்சியுடைய பல பிரச்சனைகளுக்கு இவங்க துணை போகிற மாதிரி ஆச்சு. அதை எடுத்து பேச முடியாமல் அது. அதனால் கூட்டணி கட்சிகளை ஒரு மாதிரி நடத்துகிற ஏற்பாடுன்றது காங்கிரஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தது. இது திமுக இதில் இந்தியா கூட்டணி மற்ற விஷயங்களில் காங்கிரஸுக்கு ஒரு திமுகவுக்கு ஒரு அகில இந்திய லெவலில் மரியாதை கொடுக்குறதுனா காங்கிரஸ் கூட இருக்கிறது தான். பாஜக எதிர்ப்புன்னு இவங்க காட்டுறதும் காங்கிரஸ் உடைய இதுதான். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி ஆட்சின்ற கோரிக்கைகள் அப்பப்போ வந்துட்டு இருந்தாலும் திமுக இவர்களை நடத்திய விதம்ன்றது ஒரு மாதிரி போய்கிட்டு தான் இருந்தது. அப்பப்போ ஏதாவது மோதல் போக்கு வரும். அதுன்னு இந்த தடவை தாவேகா வந்த பிறகு, அதிமுக கூட்டணி அமைஞ்ச பிறகு இவர்களுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, நம்ம அதிக தொகுதிகள் நின்னால் தான் ஜெயிக்க முடியும். இன்னொன்று, தாவேகா வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஆணவம் என்னென்னா, இவங்களுக்கு நம்ம வந்து 200 தொகுதி நிற்கணும், ஜெயிக்கணும், அந்த அளவுக்குலாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்போவே முணுமுணுப்புகள்லாம் வந்துச்சு. இப்போ அதோடைய இது அடுத்த கட்டமாக 180 தொகுதிக்கிட்ட நிற்கணும், அப்போ மற்றவங்களுக்கு சீட்டை குறைச்சி கொடுக்கணும் அப்படின்ற லெவலுக்கு வந்தோம்னா, அப்போ காங்கிரஸுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு கோபம் இருக்குது. இந்த தடவை நம்ம 25லாம் ஒத்துக்கூடாது, குறைஞ்ச 40 கேட்கணும் அப்படின்னு. ஆனால் இவங்க எல்லாருக்கும் வாரி கொடுத்துட்டு நம்ம எப்படின்ற மாதிரி இவங்க இந்த மோதல் தான் பெருசாக வெடிச்சது. இதில் காங்கிரஸ் வந்து பீகார் தேர்தலில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா காங்கிரஸுடைய ரேஞ்சே வேறு. பீகார் தேர்தலில் தோற்ற உடனே அப்படியே பம்மிக்கிட்டு வந்து ஒரு குழுவை போட்டு அதுக்கு நடுவில் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி ஆட்கள் தாவேகா கூட கூட்டணி இந்த மாதிரி பேச்சுவார்த்தைலாம் நடத்தும் போது
அதெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து திமுக கூட தான் இருப்போம் அப்படின்னு ஒரு இதை அறிவிச்சுட்டு நீங்கள் வந்து எங்களை சீக்கிரம் தொகுதி சொன்னீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிடுவோம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லிட்டு போய் 70 நாள் ஆகுது. நாங்கள் பார்த்துக்குறோம். இவங்க அசால்ட்டாக அதே ஆணவத்தோடு தான் அணுகிறது. இதில் தாவேகா என்டிஏ கூட கூட்டணி இல்லை, பேச்சுவார்த்தை முறிச்சிக்கிட்டு தனியாக நிற்க போகிறோன்னு முடிவு எடுத்தோன்னா காங்கிரஸுக்கு இன்னும் வசதியாக போச்சு. அப்போது மாணிக் தாகூர்லேருந்து எல்லோருமே நம்ம எங்களோட இருக்க வேணாம், ஜோதியிலேருந்து எல்லாமே மானத்தை காப்பாற்றுவோம் அப்படின்ட்டு இவர் நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாருமே. அப்போ காங்கிரஸ் தாவேகாக்கு அவங்க பாணியில் சொன்னால் 40%, பொதுவாக பார்த்தா ஒரு 20% வச்சா கூட தொகுதிக்கு 40,000 ஓட்டு. காங்கிரஸும் அங்கே போகுதுன்னா, காங்கிரஸு போகுது, காங்கிரஸ் கூட ஏதாவது 2 கட்சி ஏதாவது போகிறாங்கன்னா அவங்க ஒரு பலம் வாய்ந்த ஒரு இதுவாக மாறுவாங்க. அப்படி மாறும்பொழுது திமுக பலம் இருக்கும். திமுகவுக்கு வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா 26% தனியாக. காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து நிற்கும் பொழுது ஒரு உளவியல் ரீதியாக இது பலமான கூட்டணின்றப்போ தான் அதுக்கு ஒரு 45% தான் கிடைச்சிது, மற்றபடி கிடைக்காது. அப்போ காங்கிரஸே வெளியே வந்துச்சுன்னா திமுக அந்த பாஜக எதிர்ப்பு, சிறுபான்மை ஆதரவு எல்லாமே கைவிட்டு போயிடும். அப்போ அந்த 26% கூட குறைஞ்சிரும். அப்போ அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது. இவங்க வந்து இங்கே சேர்ந்து பண்ணாங்கன்னா ஒரு 2வது இடம் வர்ற மாதிரி இருந்தால் கூட ஒரு 40-50 சீட்டு ஜெயிக்கிறாங்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் 2031 அந்த கூட்டணி அப்படியே பலமாக போகும். இங்கே என்டிஏ கூட்டணி இருக்கும். அப்போ திமுகவுடைய நிலைமை இதெல்லாம் தெரியாமையே ஆளாளுக்கு எனக்கு என்னென்னு பேசுறது, அதெல்லாம் ஒரு கட்சியான்றது. காங்கிரஸ் கட்சியெலாம் எங்களுக்கு வேண்டாம் வெறுப்பாக தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ராஜகண்ணப்பன் பேசுறது, இன்னும் பலர் பேசுறதெல்லாம் பார்க்குறோம். இந்த விவகாரம் எல்லாமே முத்தி ஒரு மாதிரி போய் நேற்று மறுபடியும் டெல்லியில் ஒரு கூட்டம், அது முடித்த உடனே செல்வ பெருந்தகை இவங்க அவருடைய ஆதரவாளர் அவரே நேற்று வெறுத்து போய் அவரே பேச ஆரம்பிச்சோன்னா தான் நேற்று நைட்டு 11 மணிக்கு மேலே ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. இந்த மாதிரி 22ஆம் தேதி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கிறோம் திமுக சைடில். இன்னைக்கு காங்கிரஸ் பிரச்சனையை முடிச்சுக்கிட்டோம், அப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு மற்ற கட்சிகள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே டபுள் டிஜிட் ஆகணும், பழையபடி ஒத்துக்கூடாதுன்ற இதை பிரச்சனைலாம் இருக்குது. இந்த இதெல்லாம் தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் இவ்வளோ ஒரு சூழ்நிலையில் அவர் முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, தமிழகத்தில் இந்த கூட்டணி என்ன சொன்னாங்க, அதிகாரத்தில் பங்கில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. கூட்டணிக்கு 2 பேருமே ஒத்துக்க மாட்டாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே. ஏன்னா தனி மெஜாரிட்டி வந்தால் அவங்க தரமாட்டாங்க. அது மற்ற ஸ்டேட்டில் எப்படியோ, இங்கே நாங்கள் மெஜாரிட்டி வந்துட்டாங்க தருவேன். இந்த தடவை ஆட்சியே தொடர்றது சந்தேகம் தானே. 2019 அந்த இதில் தானே அது திமுக மிக குறைந்த 99 சீட்டில் தானே அவங்க ஆட்சியை தொடர்ந்தாங்க. ஆமாம், 93 சீட்டில். ஆனாலும் காங்கிரஸுக்கு என்னென்னா, ஒரு வேளை தொங்கு சட்டசபை வந்தால் நம்ம இது பண்ணோம். அப்படிலாம் வந்தால் அவங்க தலைக்கு மேலே ஏறி நின்றுக்குவாங்க. 2006 நாங்கள் ஏமாந்து விட்டோம்னு மாணிக் தாக்கூர் சொல்கிறார். நீங்கள் எங்கே ஏமாந்தீங்க? நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க, உங்களுக்கு அவங்க ஆதரவு கொடுத்துருந்தாங்க, அதனால் நீங்கள் வந்து அதை வச்சுக்கிட்டு அப்படியே கலைஞர் ஓட்டிட்டு இருந்தார். ஏமாந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாமக தான் சொல்லலாம். 18 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எந்த பலனும் எதிர்பார்க்காம ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்குள்ள முட்டல் மோதல் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. முதல்வரே இன்றைக்கி பதிலளிக்கிற மாதிரி போகுது. இன்னொரு பக்கம் ஒரு சேனல் ஓப்பன்லேயே இருக்குது தாவேகா அப்படின்றதும் காங்கிரஸ் மறுக்கிறதுக்கு இல்லை. இது திமுகவுக்கும் தெரியும். அதனால் 22 தேதி வரைக்கும் அப்படியே இருட்டி போய் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை இல்லாமல் முடித்தாங்கன்னா திமுக லாபம். அப்படி இல்லாமல் முடித்தாங்கன்னா காங்கிரஸ் நஷ்டம் இல்லை. காங்கிரஸ் ஒன்றும் ஆட்சி பிடிக்க போகிறதில்ல. டைரெக்டாக அவங்க இன்னொரு கேட்டு திறந்துருக்கு, அங்கே போய் 0 ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 5 சீட்டு கூட ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால காங்கிரஸுக்கு என்ன நஷ்டம்? ஒன்றுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு ஆட்சியே போயிடுமே, அதிகாரம் போயிடும், எல்லாமே போயிடும். அதனால் யார் பக்கம் நஷ்டம் அதிகம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் மூவ் பண்ணுவாங்க. அதனால் ஒரு 30 சீட்டு 35 சீட்டுக்குள்ளே காங்கிரஸ் கொடுத்து லாக் பண்ணி வைக்கிறது மரியாதையாக கொடுத்து அவங்கள லாக் பண்ணி அப்படி கொடுத்தாங்கன்னா இடதுசாரிகளும் மற்றவங்களும் 10 சீட்டு கொடுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக. இப்போ விசிகால ஆல்ரெடி வந்து அந்த குரல் எழும்ப ஆரம்பிச்சு. அப்புறம் இன்னொன்று அவர் பதிவு செய்கிறார், நாங்கள் வந்து என்னென்னா வன்னியர் சமூகத்துக்கு எதிரானவர்கள் இல்லை, பாஜக வந்துட்டு எதிரான ஆட்கள் தான், நாங்கள் அதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்தால் நான் எங்களுடைய நிலைப்பாடு 14 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம், திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு. விஜய் கலந்துக்கிற கூட்டத்துக்கு சாதாரண புத்த கல்விட்டுலாக்க திமுக போகக்கூடாதுன்னு ஒரு போல அவர் இவரா வந்து ராமதாஸ் இருந்தால் நான் வரமாட்டேன்னு சொல்ல போகிறாரு. அன்னைக்கு ஏதாவது புதுசாக சொல்லுவார். அந்த நேரத்துக்கு நாம் கொள்கை என்று வரும்பொழுது
பாஜகவை வீழ்த்த வேண்டும், சனாதன சக்திகள் அழிய வேண்டும் என்பதற்காக நம்முடைய முக்கியமான பங்கு மதவாதமா ஜாதியவாதமா என்று பார்க்கும் பொழுது மதவாதமே முன்னால் நிற்கிற என்கிற அடிப்படையில் மதவாதத்தை முதலில் வீழ்த்துவோம் என்கிற அடிப்படையில் அப்படி இப்படின்னு விட்ட போகிறாரு. விட்டு மறுபடியும் வந்துடுவாரு. பாமக அன்புமணி ராமதாஸோடு போனாலும் அதனுடைய நிறுவன தலைவராக இருந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து ஐயா பாமகன்னு ஒரு புதிய கட்சி துவங்க இருப்பதாக வந்து பேசப்படுறது. அப்படி அது ஆரம்பித்தா என்ன அவருக்கு? இதெல்லாம் இவனுங்க லோக்கல்லேருந்து உருட்டிட்டு இருக்குதுங்க, காடு கீடை போட்டுன்னு உருட்டின்னு கிடப்பாங்க. ஐயா ராமதாஸ்னு ஆரம்பிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ நாள் சண்டை போட்டுங்கிறாரு. அவர் எந்த தான் உண்மையான பாமகன்றாரு. ஐயா ராமதாஸ்னு ஆரம்பிச்சேன்னா ஆகும். அந்த பாமக ஒரிஜினல் பாமக அன்புமணிக்குன்னு ஆகிடும், வலுவாயிடும். நீங்கள் ஐயா ராமதாஸ்னு ஐயா பாமகன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் எங்கேயுமே சண்டை போட முடியாது. பாமக எந்த தான் இவர் சண்டை போட்டுன்னு இருக்காருல்ல, அது போடவே முடியாது, ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். அது எப்படி அவர் பண்ணுவார்? அந்த தேர்தலில் வந்து அவர் எப்படி அவருக்கு என்னங்க இருக்குது, நான் வாய்ஸ் கொடுத்துட்டு போகிறேன்னு போகிறாரு. கொடுத்துட்டு போனார்னா அது ஆமாம் பெட்டர். வாய்ஸ் கொடுத்தா கூட இவரது பாமக இவரது இல்லை அன்புமணி தான் கூட ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் வந்து பாதிப்பு அவருக்கு தான். நான் ஓய்வு பெறுகிறேன்னாலும் ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகிடும். எது இருந்தாலுமே சரி, எது இருந்தாலும் ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். மாம்பழம் இவங்களுக்கு கிடையாது, ஆமாம் அவங்களுக்கு தான். அதனால் அவர் வந்து அவசரப்பட்டு கோபத்தின் அடிப்படையில் எடுத்த முடிவு அன்புமணிக்கு சாதகமாக போயிடுச்சு. அதனால் அது அவ்வளோதான். திமுக வந்து இவரை பயன்படுத்திக்கிட்டு இவர் வாய்ஸை கொடுக்க வச்சு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாம தவிர பாமகவுடைய வெற்றியை தடுக்க முடியாது. அது வந்து அன்புமன்ட்டு தான் இருக்குன்றது. அவர் ஒரு 6-7 தொகுதி 7 சீட்டு ஜெயிச்சால 8 சீட்டு ஜெயிச்சாருன்னா அவருக்கு அந்த இது கிடைச்சிடும். அந்த கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இருக்குது? அப்படியே கூட வேணாம், 5 சீட்டு ஜெயிச்சா கூட போன தடவை இருந்த அதே இதை பாமக ஜெயிச்சிச்சு, இதுதான் உண்மையான பாமகன்ட்டு போயிடுவாங்க. அதனால் அவருக்கு லாபம் தான் அது. இவருக்கு வந்து பெரும் நஷ்டம். இதுக்கப்புறம் அவர் நகர முடியாது. தந்திரமாக ஏதாவது என்டிஏ கூட்டணிக்கு சொன்னாலும் ஒரு மரியாதை இருக்கும் அவருக்கு. என்டிஏ கூட்டணிக்கு போகாமல் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அவருக்கு வந்து என்டிஏ கூட்டணிக்கு போனால் மட்டும் இல்லை ராமதாஸ் பாமக அவரு ஐயாவுக்கு என்ன சொல்லுவீங்க? அவர் அந்த பாமக தானே, நானே வந்து ஆதரிக்க தார்மீக ஆதரவு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவருக்கு நல்ல ஒரு இதுதான். அப்படி சொல்லிட்டாருன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அவருக்கு அந்த எண்ணம் வரலையே. அவர் இந்த சண்டை இந்த பிரச்சனை எல்லாத்துக்குடைய மூல காரணம் திமுகவை ஆதரிக்கணும்னு அவங்க பிடிச்சி இழுத்தது தான். அதில் தான் முதல்ல முழுக்க காரணம் ஜிகே மணியை தான் குற்றம் சாட்டுறாங்களே. இருக்குங்க, ஜிகே மணி இருக்கும், அருள் இருக்கும், அவனு இருக்கும். அவரு தானங்க முடிவு பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி இருக்கிறதுல நீங்கள் இருந்துகிட்டே இருந்தது என்டிஏல தான் இருக்கிறீங்க, எல்லா காலத்தும் என்டிஏ தான் இருக்கீங்க. என்டிஏ சாதகமாக போகும்போது எதுக்கு நீங்கள் திமுக கூட்டணிக்கு போகணுன்னு முடிவு எடுக்கிறீங்க? அப்போது அது வந்து பையன் தடுக்கிறாருன்னா அது கரெக்டானது தானே. நம்ம கூட்டணி இயல்பான கூட்டணி இது. இப்போ எதுக்கு அந்த கட்சியை 5 வருஷமாக விமர்சனம் பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் அங்கே போனால் இதுதான் அடிக்கடி இந்த தப்பை தான் நம்ம பண்ணுறோம், திருப்பி அந்த தப்பை பண்ணி ஒன்றும் இல்லாமல் போகிறோம். எதுக்கு போகணும்? இந்த இது கூட்டணிலே இருந்துட்டோம், நாளைக்கு இது ஜெயிக்க போகிற கூட்டணி, இதிலே அப்படி ட்ராவல் பண்ணோன்னா மரியாதை இருக்கும். நாளைக்கு எம்பி சீட் வரும்போது ஒரு 2 எம்பியோ 3 எம்பியோ கேட்டு நின்னோன்னா அதில் ஜெயிச்சோன்னா மத்திய அரசில் கூட எதாவது கேட்டு வாங்கிக்கலாம் பாமகக்கு. நேற்றைய தினம் வந்து தாவேகாவுடைய தொண்டர்கள் வந்து திமுகவால் தாக்கப்பட்டாங்க, 13 பேர் மருத்துவமனையில் வந்து அனுமதி அப்படின்னு ஒரு செய்தி வருது. இது சம்மந்தமாக வந்து அமைச்சர் சேகர் பாபு வந்து செய்தியாளரை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அடிபட்டவங்கிட்ட போய் கேளுங்க, உண்மையான சம்பவம் என்னன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. சர்வே எடுக்கிறது வந்து சட்டப்பூர்வமாக தப்புன்னு எங்கேயா சொல்லியிருக்கா? இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் சர்வே எடுக்கக்கூடாதுன்னு இருக்கா? இல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் பிராட்வே பகுதிக்கு தாவேகாவினர் வரக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கா? இல்லை இவங்க வந்து வேறு ஏதாவது பண்ணாங்களா? அவங்க போய் சர்வே எடுக்கிறாங்க. சர்வே எடுக்கிறதே வேஸ்ட்டு. எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அதில் ஒன்று 4 மாத கர்ப்பிணி வரையா. இந்த மாதிரி ஆர்வ கோளாறில் தலைவன் பண்ணிவிடுவான், அது பண்ணிடுவான், நம்பி வந்து தான் திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. கேஸை வாங்கிக்கிட்டு இவங்க வரலையும் வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுவும் விஜயை நம்பி அவங்கள பார்த்தா பரிதாபமாக தான் இருக்குது. அந்த தொண்டர்கள் சர்வே எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு எடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எடுக்கும்போது இது எடுக்கிறத தடுக்கிறதோ அவங்கள தாக்குறதுன்றது எப்படிங்க? எந்த நியாய அடிப்படையில் வரும்? கேட்டால் அதுக்கு ஆணவத்தனமாக பதில் 3 பெண்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள போய் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு.
அவங்க கேட்டால் அவங்க சொல்கிற பதில் பார்த்தா செம்ம காமெடியாக இருக்குது. ராயபுரத்துலேருந்து வந்தாங்களாம், இவங்கள அவங்க மடக்கி எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன்னு கேட்டாங்களாம். நாங்கள் எதுக்கு வேணால் போடுவோம், இல்லை தாவேக்காக்கு தான் போடணுன்னு அடித்தாங்களாம். நம்புறாமலும் சொல்லணும். இட்லினா சட்னி கூட நம்பாதுன்ற கதையாக இருக்குது. அடித்த உடனே காயப்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிருக்காங்களாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதை எடுத்துக்கிட்டு அவங்க மேலே வழக்கு போடுவாங்க. அந்த பழனியாண்டி எம்எல்ஏ இந்த பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட பத்திரிகையாளர் மேலே வழக்கு போட்டாங்க. அது மாதிரி. அதனால் அதுலேயும் அவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்த பெண்களாக இருந்தாங்க வச்சுக்கோங்க, பிசிஆர் ஆக்டையும் சேர்ந்து போட்டுருவாங்க. ஜாதியை சொல்லி திட்டினாங்க தாவேக்காவினர் அப்படின்னு. அந்த பசங்க வாழ்க்கை பாவம் பாதிக்கப்படும். என்னன்னா உலக அதிசயம் வந்து அச்சுறுத்தல் தானே, ஆரம்பத்துலேருந்தே வந்து அச்சுறுத்தல் தானே. எம்ஜிஆர் அதிமுக நடக்கலையா எம்ஜிஆர் காலத்தில்? ஏன்னா அப்போ இருந்த ஆட்கள் என்பது வேற, நல்ல போல்டாக இருந்தாங்க. கட்சி வந்து எம்ஜிஆர் வந்து உயிரை கொடுத்தது. ஆனால் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அவனுக்கு கட்சி என்னன்னு தெரியாது. சும்மா வந்து இப்போ 100 ஸ்டூடெண்ட்ஸ் வரான்னு வச்சுக்கலாம், ஒரு போலீஸ் வேன் பார்த்தாலே பயந்து ஓடிடுவாங்க. அது இயல்பு. இதுதான் நம்ம திரும்ப திரும்ப என்ன சொன்னோம்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது, தேர்தல்ன்றது வேற. உண்மையான திமுக இதெல்லாம் நீங்கள் அப்போ தான் பார்ப்பீங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ்னால் நீங்கள் என்டிஏ கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஒரு 40-45 எம்எல்ஏ நின்னீங்கன்னா அவங்களே ஹெல்ப் பண்ண போகிறாங்க. மீதி இடத்துல நீங்கள் போய் கூட சேர்ந்து வேலை செய்யும் பொழுது உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் தான் மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். நீங்கள் திமுக என்னன்னு காட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் சாம்பிள். நெருங்க வந்து இது ட்ரெய்லரு இன்னும் இருக்குது, மெயின் பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அப்போ இவங்க அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் யார் இப்போ வந்து உடனே அதிசயமாக சிடி நிர்மல்குமாரும் ஆதவர்ஜுனாவும் வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு, வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க மேலே வழக்கு போட்டு கைது இது பண்ணால் அது சட்ட நடவடிக்கைக்கு அந்த வழக்கறிஞர் குழு, கட்சியுடைய வழக்கறிஞர் குழு இறங்கி பண்ணணும். அது எங்கே ஸ்பீடாக பண்ண மாட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதனால் இது எல்லாமே அவர்களுக்கு பயிற்சி தான், நல்ல விஷயந்தான். அது தேமுதிக அந்த அம்மா அவங்க அலுவலகத்தில் வந்து விருப்ப மனு பெறுவதுக்கு வந்து ஆளே இல்லை, வெறிச்சோடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. மறுநாள் ஆள் வச்சு செட் பண்ணி ஆளை வர வச்சோம்ல. ஏன் அந்த அம்மாவுடைய நிலைப்பாடு இன்னும் மாறாமல் இருக்காங்க? அவங்க தேர்தலில் பல காமெடி பீஸுங்க இருக்காங்க. காமெடி பீஸுன்றதை விட இது வரைக்கும் வந்து எல்லா கட்சியும் வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து தோக்கிறமோ ஜெயிக்கிறோமோ. காமெடி பீஸுன்றதை விட காரியக்கார அந்நியார் இல்லை. கடைசியாக வந்து எப்படி இப்போது அதே வந்து என்டிஏ கூட்டணியில் போனாலுமே, சப்போஸ் நான் வந்து என்டிஏ கூட்டணிக்கே வரேன் அப்படின்னு போனாலுமே எந்த முகத்தை வச்சுட்டு அவங்க வந்து வாக்கு கேட்பாங்க? அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அரசியல்வாதி தானே அவங்க இந்த வியாபாரம் என்ன புதுசா அவங்களுக்கு? அதெல்லாம் சாதாரணமாக பண்ணுவாங்க. என்னென்னா இந்த அளவு கொஞ்சம் வெளிப்படையாக வாய விட்டாங்க. யார் அதிகமாக இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். அதனால் நாளைக்கு ஏடிஎம்கிட்ட சேர்ந்து டிஎம்கே திட்டினா கூட அது கிரெடிபிலிட்டி இருக்காதுல்ல. லட்சியத்தில் நிற்கிறேன்ற மாதிரி இல்லாமல், என்னம்மா பார்த்தா கவனிச்சதுனால தான் நான் கொஞ்சம் அதிகமாக கவனிச்சனால நீங்கள் கவனிச்சிட்டாங்களா, அவங்களோட அதிக கவனிச்சிட்டேன் அப்படி தான் போயிடும். திமுக அமைச்சர் திட்டுறாரு ராஜகண்ணப்பா, நான் ஒரு கட்சின்னு வேண்டாம் கேட்குறீங்க அப்படின்னு. அப்படின்னா கூட்டணி அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். தேவா வேலுநத்தை மறுத்துருக்காரு. இதில் ஜோக் என்னென்னா, திண்டுக்கல் சீனிவாசன் எல்முருகன் பேசிகிட்டு இருக்காருன்றாரு. ஆனால் நைனா நாகேந்திரன் மாநில தலைவர்னா சொல்கிறாரு, நாங்களாம் யாரும் பேசலைன்றாரு. அப்போ ரெண்டு சைடுமே பேசலைன்னு விட்டான்னா ஆகும். எந்தமா காலி தான். மலையிலேருந்து ஒருத்தன் விடுறவன் கந்தா கடம்பா முருகா விஷ்ணுவே சிவபெருமானே காப்பாற்றுன்னு விழுந்தான். உளுந்து செத்தே போயிட்டான். நேராக மேலே போய் இத்தனை கடவுளை நான் வேணும், யாருமே காப்பாடு. நீ யாராவது ஒரு கடவுளை வேண்டியிருக்கணும். கந்தா கடம்பா விநாயகா சிவபெருமானன்னா அவர் போவார் இவர் போவார் எல்லாத்தையும் விட்டாங்க. நீ ஒருத்தர் வேண்டிதான் ஒருத்தர் வந்திருப்பார். அந்த மாதிரி இவங்க இங்கே ஒரு அங்கே ஒன்றுன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட தானே பேசுகிறாங்கன்னு இவங்க கண்டுக்காமல் இவங்கள்ட்ட தானே பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் விட்டா இந்த அம்மா என்னப்பா யாரையுமே காணும், விருப்பம் பண்ண மாதிரி தான். விருப்பம் பண்ண நேற்று ஒன்று ஊட்டிக்கிறாங்க, உள்ளாட்சி தேர்தலில் நாம் எல்லாரும் அப்படின்னா கீழே இருக்கிறவங்க கொஞ்சம் தெம்பாயிடுவோம். எம்எல்ஏ சீட்டு கிடைக்காது எல்லாருக்கும். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் நம்ம வார்டு கவுன்சிலர் எல்லாம் ஒன்றிய செயலாளர் எல்லாம் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நிலைமை அதுதான் போகுது. நிச்சயமாக தேர்தல் நெருங்க வந்து பல்வேறு கட்சிகளுடைய திமுக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையுடைய சிக்கல், அதுக்கடுத்தது வந்து தேமுகவுடைய நிலைப்பாடுகள்,
அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடைசியா நான் கேட்டேன். அண்ணாமலை பிரச்சனைகள் வந்து அது ஒரு அரசியலாக்கப்பட்டு பார்க்குது. அது உள்கட்சியுடைய பிரச்சனைகள். வெளியில் என்னென்னா அண்ணாமலை புறக்கணிக்கப்படுகிறார். அண்ணாமலை வந்து எதுவுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. அண்ணாமலையுடைய ஆதரவாளர் நீக்கப்பட்டார். பல்வேறு இதில் இருக்குது. அண்ணாமலை வந்து ஒரு கூட்டத்தில் வந்து அதிமுகவுடைய கட்சி பெயரை வந்து சொல்லலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் என்பது. இன்னைக்கு ஜெர்னலிசம் எதிராக ஏதாவது ஒன்று மாட்டுதா, அப்படி மூஞ்சி ஸ்பீடாக திருப்போம். ஏதாவது ஒன்று பார்த்து அதை தான் எடுத்து பெருசாக்கணுன்றது தான் இன்றைக்கி ஜெர்னலிசமாக இருக்குது. அண்ணாமலை என்ன பிரச்சனைன்றதுன்னா, அண்ணாமலை வந்து இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டணிக்கு எதிராகவே இருந்தார். ஒரு வகையில் இந்த கூட்டணி அமைஞ்சோன்னா அண்ணாமலை நீக்கணுன்றதான் முதல் கோரிக்கை. நீக்கிட்டாங்க. ஆமாம். அதுக்கு பிறகும் இவர் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தார். செங்கோட்டையனை ஆதரிச்சிருந்தார். டிடிவியோட பேசினார், ஓபிஎஸோட பேசினார். அதுக்கப்புறம் கூப்பிட்டு கண்டித்து ஒரு மாதிரி செட்ரேட் பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நாள் கம்னு இருந்தார். மறுபடியும் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு என்னன்னா, எங்கே இருந்தாலும் அவர் தான் முதலிடமாக இருக்கணும். அந்த மாதிரி எங்கேயும் உலகத்தில் இருக்கவே இருக்காது. இப்போ அவர் ஆஃபீஸராகவே இருந்தால் கூட இப்போ டிஐஜியாக இருந்திருப்பார் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஐஜி வந்தால் எஞ்சி தான் நிற்கணும். ஏடிஜிபின்னு ஹெச்ஓபிஎஃப் டிஜிபி தான் பெரிய தலைவர். நான் தான் டிஜிபியாக இருப்பேன்னு சொல்ல முடியுமா? சர்வீஸ் வரும்போது தான் நீ டிஜிபி ஆக முடியும். இப்போ நீ டிஐஜி தான், ஐஜிக்கு பதில் சொல்லணும். அந்த ஏரியாவில் இப்போ சென்னையில் டிஐஜியாக இருக்கார். ஏதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் டிஜியாக இருக்கார், டிஐஜியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லா அண்ட் ஆர்டரு அடிஷ்னலு இது நம்ம ஜாயின்ட் கமிஷனரு சவுத்து எதாவது இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இவர் போயிட்டு ஏதாவது நான் தான் லா அண்ட் ஆர்டர், நானும் ஐபிஎஸ் தான் லா அண்ட் ஆர்டர்னு போட முடியுமா? சீனியாரிட்டி. நீங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் உடைய டிஐஜி, உங்களுக்கு வேலை ஆஃபீஸ்க்குள்ளே அஃபிஷியல் ஒர்க்கு. சட்டம் ஒழுங்கு டிஐஜி, ஜாயின்ட் கமிஷனர் வேறு ஒருத்தர். நீங்கள் போய் அங்கே எதுவும் பண்ண முடியாது. டிராஃபிக் டிஐஜியாக இருக்கீங்க வச்சுக்கோங்க, ஜாயின்ட் கமிஷனராக. நீங்கள் போய் லா அண்ட் ஆர்டர் ஒருத்தனை பிடிச்சி கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் இவனை அரெஸ்ட் பண்ணிக்கிறேன், ரிமாண்ட் பண்ண சொல்ல முடியுமா? அப்போ இதுதான். அப்படின்னா கட்சியிலையும் அப்படி தானே. கண்டிப்பாக நயினாரும் வந்துட்டார். உங்களை கூட இருந்தால் ஒர்க் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பண்ண வேலைக்கு எவ்வளோ நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. சரி ரைட்டுன்னு விட்டுட்டு தேவைப்படுவீங்க என்றைக்காகனு விட்டு வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு 5 தொகுதி 6 தொகுதி பொறுப்பு கொடுத்து பாருங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க. அந்த காரணத்தை யாரும் மறக்க முடியாது. ஆனால் திடீர்னு மாற்றி எதாவது பேசிங்கன்னா அட்டென்ஷன் சீக்கிங், கவன ஈர்ப்பு பண்ணுறது, தன்னை சுற்றி எல்லாமே இருக்கணும். நல்லா பேசக்கூடியவர்கள், நல்லா டேட்டாஸ் வச்சு பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஓகே. ஆனால் கட்சியுடைய வளர்ச்சிக்கு என்டிஏ ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின்றது தான் கேள்வி வரும். திரும்ப இப்போ இவருக்கு அப்பாவுக்கு பிரச்சனை, 6 தொகுதி நான் செயல்படல, கட்சி கொடுக்குற வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னா அது கட்சிக்குள்ளே தான் சொல்லணும். கண்டிப்பாக மைக் போட்டு கூட்டம் போட்டு ப்ரெஸ் மீட்டில் சொன்னால் அதுலேருந்து ஒரு டாக் எழும், அது ஒரு இது போகும். அந்த இதுக்கு ஏன் நீ இடம் கடைசி வரைக்கும் வந்து அவர் குழப்பமாதியாக தான் திகழ்கிறாரு. அவர் தான் கல்யாண வீட்டுக்கு போனால் அவர் தான் மாப்பிள்ளை, சாவு வீட்டுக்கு போனால் அவர் தான் போனோம். எங்கே போனாலும் இவர் சுற்றியே இருக்கணும்னா எதிர்பார்த்தா எப்படி? நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம், நான் தான் மாப்பிள்ளை, என்ன தான் இது பண்ணால் எப்படி? அது நீ எவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் மாப்பிள்ளை தான். இவர் அந்த மைண்ட் செட் உள்ளவர். அதான் இவர்கிட்ட பிரச்சனை. நிச்சயமாக பல்வேறு கருத்துக்களுக்கு நல்லா அற்புதமாக நீங்கள் பதிவு பண்ணீங்க. நன்றி.